உலகத்தினுடைய வாழ்க்கை, ஒரு கணவன் மனைவி அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை அல்லாஹின் பொருத்தத்தோடும் ரசூலின் பொருத்தத்தோடும் அந்த தம்பதிகள் உலகத்தினுடைய வாழ்க்கை இருக்குமையானால் நாளை மறுமையிலும் சுவனத்தில் அந்த தம்பதிகள் வாழ்க்கை சுவனத்து வாழ்க்கை தொடக்கமாக இருக்கும். சுவனத்தின் வாழ்க்கை மகிழ்வாக இருக்கும். ஏனென்று சொன்னால் தம்பதிகளுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கமே சுவர்க்கத்திலிருந்து புறப்பட்டதுதான். சுவனத்தில் இருந்து புறப்பட்ட அந்த ஜோடிகளின் வாழ்க்கை சுவனத்திற்கு உள்ளால் செல்கின்ற பொழுதும் ஜோடிகளோடு தானே செல்ல வேண்டும். அப்படி சென்றால் தானே ஒரு மன நிறைவும் மன மகிழ்வும் கிடைக்கும். சுவனத்தில் அடியார்கள் எப்படி நுழைவார்கள்? வரலாற்றில் ஒரு நிகழ்வு, மூத்த ஆலிம்கள் எல்லாம் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த தலையங்கத்திற்கு பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இதை நான் துவக்கமாக சொல்கிறேன். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ரெண்டு பேரும் பேசிக்கொண்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் யார் தெரியுமா? ஹசன் ஹுசேன் சொர்க்கத்தினுடைய வாலிபத்தினுடைய தலைவருடைய தாய், அலி ரலியல்லாஹுனுடைய மனைவி. இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார் அப்படி சொல்றாங்க. கியாமத்து நாளையில கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா அழைக்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய தந்தையின் பெயரை சொல்லி அழைப்பார். அந்த நேரத்தில் என் பெயரை சொல்லி அழைக்கின்ற பொழுது, யா ஃபாத்திமத்து பின்த் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மத் என் தந்தையின் பெயரோடு அல்லவா என்னை அழைக்கப்படும் என்று தன்னை கொஞ்சம் உயர்வாக சொல்கிறார்கள். ஹசன் ஹுசேன் ரலியல்லாஹுடைய தாயார், அலி ரலியல்லாஹுடைய மனைவி, ரசூலுல்லாஹுடைய மகள், மறுமை மஹ்ஷர் மன்றத்தில் மக்களுக்கு மத்தியில் பெயரால் அழைக்கப்படுகின்ற பொழுது என் தந்தையின் பெயரோடு என்னை அழைக்கப்படும் என்று கொஞ்சம் பெருமிதமாக சொல்கிறார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன பிள்ளை தானே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்னத்தையும் கேட்கிறாங்க, அன்பு மகளே, நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மை. சொர்க்கத்தினுடைய வாலிபருடைய தலைவருடைய தாய், வீரங்கொண்ட அலி ரலியல்லாஹுடைய மனைவி, உலகத்தின் ஜோதி ஒப்பற்ற நாயகத்தினுடைய மகளார், நாளை மறுமையில் அழைக்கப்படுகின்ற பொழுது இப்படித்தான் அழைக்கப்படுவீர்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இன்னும் சொன்னார்கள், நீங்க கியாமத்தினால் அழைக்கப்படும் பொழுது யா ஆயிஷா பின்த் அபூ பக்கர் என்றுதான் அழைக்கப்படுவீர்கள். உலகத்தில் வேண்டுமானால் நபியினுடைய மனைவியாக இருக்கலாம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். எல்லாவற்றையும் செய்யமெடுத்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திரும்பி மகளாட்ட சொன்னாங்க, எல்லாம் சரிமா, நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அழைக்கப்படுகின்ற பொழுது யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அழைக்கப்படுவீர்கள். என்னை யா ஆயிஷா பின்த் அபூ பக்கர் என்று அழைக்கப்படுவேன். ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் எல்லா விஷயங்களும் முடிந்த பிறகு சுவனவாசிகள் சுவனலோகத்தில் செல்கின்ற பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இப்படி ஒரு அழைப்பல்லவா வரும், உதுகுல் ஜன்னத் அன்தும் வஅஸ்வாஜுக்கும் துஹ்பரூன். ஆண்களே, அடியார்களே, சுவனவாசிகளே, நீங்கள் உங்களின் மனைவியின் கரம் பிடித்து உள்ளே செல்லுங்கள் என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அழைப்பு வருகின்ற பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளாக இருந்தாலும் அழைக்கப்படுகின்ற பொழுது அப்படி இருந்தாலும், ஆனால் சுவனலோகத்தில் போகும்போது நீங்கள் அலிநாயகன் கையை பிடிச்சு தான் வரணும். ஆனால் நான் சுவனத்துக்கு போகும்போது ரசூலுல்லாஹ் அவர் கையை பிடிச்சல்லவா போவேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. அழைக்கப்படுகின்ற பொழுது சித்திக் நாயகத்தினுடைய பெயரோடு, ஆனால் சுவனலோகத்தில் பிரவேசிக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹுடைய கைபிடிச்சு அல்லவா உள்ளே செல்வேன். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் சொன்னார்கள் என்பதை ஒரு வரலாறு சொல்வார்கள். அப்படியானால் சுவனலோகத்திற்கு செல்கின்ற பொழுது அவரவர்கள் தங்களுடைய மனைவியின் கரம் பிடித்துத்தான் செல்லும் பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ் நமக்கு எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தல்வானாக. சில பேர்கள் குடும்பத்தோடு போவாங்களாம், மனைவி, மக்கள், பிள்ளைகள்,
அல்லாஹு அக்பர். அது மிக பெரும் பாக்கியம். எனவே அருமையானவர்களே, சில பேர் சொல்லுவாங்க அல்லாஹு அக்பர் ஹசரத்து இங்கே தான் தாங்க முடியல, அங்கேயுமா? அப்படி கேட்டுறாதீங்க. ஒரு ரமலான்ல இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் செய்யும் பொழுது உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன் அப்படிங்கிற ஆயத்தை வச்சு பேசும்போது எல்லாரும் சிரிச்சாங்க. உங்களுடைய சிரிப்பு எனக்கு தெரியுதுன்னு நான் சொல்லிட்டு சொன்னேன். அப்படித்தானே சொல்றீங்க ஹசரத்து, இங்கத்தான் நாங்கள் பாடுபடுறோம், அங்கேயுமா இந்த அம்மாவை கூட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அங்கேயும் நம்முடைய மனைவியோடு சூனத்தில் செல்ல வேண்டும். சூனலோகத்தில் சுகபோகமாக மனைவியோடு இருக்கணும். மனைவியோடு இருக்கணும். ஏன் தெரியுமாங்க? அந்த மனைவியோடு உள்ளே நுழைவதும் மனைவியரோடு அந்த சூனத்தில் சுகபோகமாக வாழ்க்கையினுடைய அழியாத உலகத்தில் தொடக்கமும் பாக்கியம். ஏன் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்ற வரியில சொன்னாங்க, உங்களின் மனைவிமார்கள் உங்களுடைய விழாயிலும் இருந்து படைக்கப்பட்டவர்கள். நம்ம விழா எலும்பு நம்ம கூட தானங்க இருக்கணும், அப்படித்தானே? நம்ம விழா எலும்பு நம்ம கூட தான் இருக்கணும். அப்ப நம்ம விழா எலும்போடு அனுசரித்து போயிட்டேன்னு சொன்னா, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உலகத்தில் இருந்துட்டு சொன்னா, அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்துட்டேன்னு சொன்னா, நாளை மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் அழைக்கப்படுகின்ற பொழுது பேர் வேறாக இருந்தாலும் தந்தையின் பெயரோடு இருந்தாலும் சுவனலோகத்தில் செல்கின்ற பொழுது மனைவிகளோடு தான் செல்ல வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. சங்கீமிக்கவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்வான், குல் உனப்பிஉக்கும் பிகைரின் மின் தாலிக்கும் லில்லதீன தக்வ இன்த ரப்பிஹிம் ஜன்னாத் தஜ்ரி மின் தஹ்திஹா அன்-நார் காலிதீன ஃபீஹா வ அஸ்வாஜும் முத்தஹ்ஹரா. நபியே, நீங்க சொல்லுங்க, இறையச்சத்தோடு உலகத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அங்கு சுவனத்தில் ஓடக்கூடிய நதிகள் உண்டு எல்லாம் சொல்லிட்டு சொன்னா, வ அஸ்வாஜும் முத்தஹ்ஹரா, பரிசுத்தமான மனைவிகள் அவர்களோடு இருப்பார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தருகிறான். சங்கமிக்கவர்களே, எனவே உலகத்தில் வாழ்கின்ற பொழுது கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையை சீரான முறையில் இணக்கத்தோடு இறை நெருக்கத்தோடு ரசூலின் பொருத்தத்தோடு அப்படி வாழ்க்கை இருக்குமையானால் அந்த வாழ்க்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ஆக்கி தந்தல்வானாக. அப்படி இருந்த உலகத்தில் வாழ்க்கை இருந்தால் கியாமத் நாளையில் சூனலோகத்திலும் அப்படி இருப்பார்கள். இவர்களுக்காக வேண்டி பணிவிட செய்யக்கூடியவர்களும் உண்டு. ஒரு ஒரு இடத்துல சொல்வான், இவர்கள் சுகபோகமாக இருப்பார்கள், சாய்ந்த வண்ணம் இருப்பார்கள் என்றெல்லாம் குர்ஆனில் வரும். எனவே சங்கமிக்கவர்களே, இவர்களுக்காக வேண்டி பணிவிட செய்யக்கூடியவர்களும் இருப்பார்கள். இந்த தம்பதிகளுக்கு பணிவிட செய்யக்கூடியவர்களும் அங்கே உண்டு. மனைவியோடும் செல்வோம், ஏன் குடும்பமாக இருந்தால் பிள்ளைகளோடும் செல்லும் பாக்கியம் கிடைக்கும். இப்படி ஒரு வரலாறு சொல்றாங்க. ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் ஹரம் ஷரீஃபை கடந்து போறாங்க. இப்படி கடந்து போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், ரொம்ப கன்னத்தோடு கன்னம் வைத்து ஒட்டி கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது போயிட்டாங்க. போயிட்டு திரும்ப வந்தாங்க ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், நான் போகும்பொழுது உங்களுக்கு நெருக்கமாக ஒருத்தர் நின்று பேசிட்டு இருந்தாங்க, ரொம்ப நெருக்கமாக நின்னாங்க, கன்னத்துக்கிட்ட வச்சு உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னவொன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டாங்க, நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் யார ரசூலல்லாஹ், பார்த்தேன். ரொம்ப நெருக்கமாக நின்னாங்க, பார்த்தீங்களான்னு திரும்ப கேட்டாங்க. ஆமாம் பார்த்தேன் யார ரசூலல்லாஹ். அவங்க யார் தெரியுமா? ஹுவ ஜிப்ரீல். அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அசந்துட்டாங்க. ஜிப்ரீலா அப்படின்னு கேட்டு அசந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யார ரசூலல்லாஹ், அப்படி நெருக்கமாக நின்று உங்கள்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தாங்க? பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஹாரிஸா போறாங்க, சலாம் சொல்லாம போறாங்கன்னு சொன்னாங்க, உங்களை பத்தி தான் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். யார ரசூலல்லாஹ், வேற என்ன பேசுனாங்கன்னு கேட்டாங்க. வேற என்ன சொன்னாங்க? ஹாரிஸா சலாம் சொல்லியிருக்கலாம் அல்லவா என்று சொன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாளை மறுமையில் சுவனவாசிகள் எல்லாம் சுவனம் செல்கின்ற பொழுது சில பேர்களுக்கு சில பாக்கியம் உண்டு. அந்த பாக்கியங்களில் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு இதோ செல்கிறாரே ஹாரிஸா, இவர்களும் நாளை சுவனலோகத்தில் செல்வார்கள் மாத்திரமல்ல, இவர்கள் குடும்பத்தோடு செல்வார்கள் என்று சொன்னாங்க. இவர்கள் வாப்பா உம்மா மனைவி மக்கள் எல்லாம் குடும்பத்துங்கிறது அவ்வளவு பாக்கியம் தர. அதாவது அல்லாஹ் சொல்வான், ஜன்னாத்து அத்னின் யதுகுலூனஹா வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ذُرِّيَّاتِهِمْ வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப். நல்ல அமல்கள் செய்து இந்த சொர்க்கத்தில் இன்னும் இணக்கத்தோடு நடந்து அவர்கள் மின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ذُرِّيَّاتِهِمْ, அவருடைய மனைவியோடு அவருடைய பிள்ளைகளோடு
இந்த சொர்க்கத்தில் நுழைவார்கள். அப்படிப்பட்ட பாக்கியம் குடும்பத்தோடு சில பேர்களுக்கு பாக்கியம் உண்டு என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகிறான். அந்த குடும்பத்தோடு சுவனத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு சலாமுன் அலைக்கும் ஃபனிஅம உக்பத்தார், மலக்குமார்கள் அவர்களை சந்தித்து சலாம் சொல்வார்கள், வரவேற்பார்கள் என்பது கூட குர்ஆனில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லித் தருகிறான். அருமையானவர்களே, ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குடும்பத்தோடு பாக்கியம் உண்டு என்பதை இந்த உலகத்திலே சுப செய்தி சொல்லப்பட்டது. எனவே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கும் சுவனலோகத்தில் குடும்பத்தோடு செல்லும் பாக்கியத்தை தந்தல்வானாக.